இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கருடநாக பஞ்சமி. இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்திங்கன்னா, இது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஊர் கோயில், அருள்மிகு ஆதிசக்தி விநாயகர் கோயில். உள்ளே வந்து யார் யார் இருக்காங்கன்னு பார்க்கலாம். இந்த கோயில் உள்ளே வந்து ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா கன்னிமூலையில் வந்து விநாயகர் இருக்கார். அப்படியே அவருக்கு வந்து இடதுபுறம் அப்படின்னு பார்த்திங்கன்னா துர்க்கை அம்மன் இருக்காங்க. பாருங்களேன், துர்க்கை அம்மன் நம்ம ஃபோட்டோ நம்ம வீடியோ எடுக்கிறத நம்ம பார்க்குற மாதிரியே இருக்குது பாருங்களேன். காளியம்மன், ஆதிசக்தி காளியம்மன். இந்த காளியம்மன் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா குழந்தையாக இருக்கும் போதே இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இது கோயில் எத்தனை வருஷத்து பழமையான கோயில்னு வந்து எனக்கு தெரியல. முருகன் இருக்கார் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா, முருகன் இருக்கார். வந்து தரிசனம் பண்ணிக்கலாம். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த கருடநாக பஞ்சமி. இந்த பஞ்சமியில் வந்து பார்த்திங்கன்னா அன்னை வராகி அம்மனை நம்ம வந்து இன்றைக்கி வந்து தரிசனம் பண்ண வந்திருக்கோம். அம்மா பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கிறாங்கன்னு. ஆதி வராகி அம்மன், இந்த அம்மாவுக்கு பேர் ஆதி வராகி அம்மன். நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து விளக்கு போடுறது தான் வந்திருக்கிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா காலபைரவர் பாருங்கள். அஷ்டமி, அதாவது தேய்பிர அஷ்டமி அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ரொம்ப சிறப்பாக வழிபாடு பண்ணுவாங்க. கருப்பசாமி காவல் தெய்வம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா விநாயகருக்கு நம்ம விளக்கு போட்டுக்கிட்டு இருக்கோம். பார்த்திங்கன்னா நம்ம வந்து முருகனுக்கு விளக்கு போட போகிறோம். முருகனுக்கு விளக்கு போட்டாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம துர்க்கை அம்மனுக்கு வந்து விளக்கு போட போகிறோம். துர்க்கை அம்மனுக்கு விளக்கு போட்டாச்சு. வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து காளியம்மனுக்கு தான் விளக்கு போட்டுக்கிட்டு இருக்கோம். காளியம்மனுக்கு நேராக இங்கே வச்சுருப்பாங்க. இதில் வந்து நம்ம விளக்கு போட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா காலபைரவருக்கு விளக்கு போட வந்திருக்கோம். காலபைரவருக்கு விளக்கு போட்டாச்சு. இந்த கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா தேய்பிர அஷ்டமியில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப விசேஷமாக இருக்கும். காலபைரவருக்கு அபிஷேகம், எல்லா அபிஷேகங்களும் நடக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா வராகி தேவிக்கு இன்றைக்கி கருடநாக பஞ்சமிக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பூசணிக்காயில் விளக்கு போட போகிறோம். பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் ஊற்றுறோம். நல்லெண்ணெய் ஊற்றி நம்ம இந்த மாதிரி சிகப்பு நிற துணியில் வந்து திரிச்சு பன்னீரில் ஊற வச்சு அந்த திரியத்தை நம்ம போட்டு இப்போ விளக்கு போட போகிறோம். வராகி அம்மாவுக்கு இந்த விளக்கு நமக்கு எந்த திருஷ்டி இருந்தாலும், தீயது இருந்தாலும், பில்லி சூனியம் இருந்தாலும் இதிலே நமக்கு எரிஞ்சிரும். விளக்கு போட போகிறாங்க. தேங்காயிலும் விளக்கேற்றுறாங்க. அம்மாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வாழைப்பழம், பூவு, பத்தி, சூடம் கொடுத்துருக்கோம். இங்கே மெயினாக வந்து பார்த்திங்கன்னா பூவு, பத்தி, சூடம் தான் அதிகமாக வந்து கொண்டு வருவாங்க எங்கள் ஊர் கோயிலில். பாருங்கள், நம்ம கட்டின பூவு அம்மாவுக்கு எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். மல்லிகைப்பூவும் ரோஸு, செவ்வந்தி 3 கலந்து கட்டினது. வாங்க எல்லோரும் அம்மாவை கும்பிட்டுக்கணும்.
இவங்க வந்து அப்பா. இவங்க இந்த கோயில் வந்து நிர்வாகி. இவங்க எங்களுக்கு அப்பா. இவங்க வந்து அம்மா. இந்த கோயிலோட சொந்தம் இவங்க. எங்கள் அம்மா இவங்க. அவங்க வந்து அக்கா வீட்டுக்காரு எங்கள் மாமா. அவர் இன்றைக்கி வந்து நாக பஞ்சமி, கருடன் பஞ்சமி, பஞ்சமி. இன்றைக்கி 3 பஞ்சமியும் ஒன்றா வர்ற நாள். இந்த ஒன்றா வர்ற நாளில் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஊரில் இருக்கிற ஆதி வராகி அம்மனை நல்லா தரிசனம் பண்ணியாச்சு. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா அந்த அம்மாவுக்கு பிடித்த பூசணிக்காய் விளக்கும் போட்டாச்சு. இன்றைக்கி 3 பஞ்சமியும் ஒன்றா வர்றது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப விசேஷமான நாள். இன்றைக்கி நல்லா அம்மனை தரிசனம் பண்ணிக்கங்க. ஆதி வராகி அம்மன். எல்லோருக்கும் நன்றி, வணக்கம், மிக்க மகிழ்ச்சி.